Hello friends, welcome back to Tami Hunter. ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஷேப்பை எப்படி நாங்கள் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்களுடைய Tami Hunter சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் அழுத்தி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நாங்கள் வந்து எப்படி ஒரு ஷேப்பை இன்சர்ட் பண்ணுறதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லைங்க, அதில் எப்படி நாங்கள் வந்து கலரை ஃபில் பண்ணுறது, அவுட்லைன் கலரை எப்படி ஃபில் பண்ணுறது, அதை வந்து நாங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுங்கெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மாக நாங்கள் வந்து இதை எடிட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது எதுக்குன்னு சொன்னால், சம்டைம் நீங்கள் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஹை லெவல் ப்ராசஸிங்கான ஒர்க் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு இந்த ஷேப் எஃபெக்ட், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஷேப் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வேணும். ஓகே, இதை எப்படி நாங்கள் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஷேப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இதில் என்னென்னா, இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஷேப் ஐட்டம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இந்த ஷேப் ஐட்டம் மட்டுமா எங்களால் யூஸ் பண்ண முடியும், எங்களுக்கு வந்து இதை க்ரியேட் பண்ண முடியாதா வேறு ஷேப் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு தான் இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் தந்திருக்காங்க. இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஷேப்பை வந்து உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ நான் ஒரு ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷேப்பில் வந்து நான் இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எடிட் பண்ண போகிறேன். பாருங்கள், அதுக்கு நாங்கள் எங்கே போகணும்னு சொன்னால், உங்களுடைய ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எடிட் ஷேப் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டாக காட்டியிருக்கும் பாருங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஷேப் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணாமைக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் எடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கும் பாருங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்படி அந்த ஷேப்பை வந்து காட்டும். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இந்த கோர்னர்லலாம் பாயிண்ட் வரும். ஸோ கோர்னரில் மட்டுமே எடிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் சென்டர்லேயும் எடிட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான எங்கே வேணுமாலும் இதை வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதை பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த கல்சரை இப்படி கொண்டு போகும்போது இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் காட்டும் பாருங்கள். மவுஸ் வந்து பாருங்கள், இந்த சிம்பிள் வந்த உடனே என்ன செய்யுங்க, அப்படியே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்படியே மேலே தூக்கி இழுத்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ட்ரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு வந்து வரும். இதை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஷேப்புகள் செய்யணும்னு சொன்னால் இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலமாக தான் வந்து நீங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நான் இன்னொன்று டைம் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு நான் இன்னொரு ஷேப்பை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. இது கலரையும் ஃபில் பண்ணலாம். ஸோ இது கலர் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு ஷேப் பாயிண்ட்டாக எடிட் பண்ண போகிறேன். ஷேப் பாயிண்ட்டில் போயிட்டு எடிட் ஷேப் பாயிண்ட். இப்போ வந்து இந்த சைடில் வந்து கிளியர் பண்ணி நான் இதை வந்து இப்படி உள்ளுக்கு எடுக்கிறேன். அதே மாதிரி இதையும் நான் வந்து இப்படி உள்ளுக்கு எடுக்கிறேன். ஸோ இதையும் நான் உள்ளுக்கு எடுக்கிறேன். இதையும் நான் வந்து உள்ளுக்கு எடுக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான மாதிரி இந்த ஷேப் வந்து எனக்கு எடிட் ஆகி வருது. எனக்கு என்ன மாதிரியான ஷேப் எனக்கு தேவையோ அந்த ஷேப்பை வந்து நான் இதில் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலமாக எனக்கு வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.